வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதையில் இன்றைய கதை இப்பொழுது மலர இருக்கின்றது. கதை எண் 3. வெயில் கொளுத்தும் காலம் இது. மழை என்பதே இல்லாமல் இருக்கிறது. வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. மக்கள் வெயிலால் துவண்டு வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். மழை எப்பொழுது வரும் வரும் என்று காத்து கிடக்கிறார்கள். அணைகளில் நீர்மட்டம் மிகவும் குறைந்து விட்டது. இனி குடிநீருக்கு கூட கஷ்டம் வருமோ என்ற நிலை உருவாகியிருக்கிறது. இது இன்று மட்டுமல்ல, அந்த நாட்களிலும் இதுபோல் நடந்திருக்கிறது. அந்த கதையைத்தான் நாம் இப்பொழுது கேட்க இருக்கிறோம். வளமான அங்கத தேசம் அது. சில ஆண்டுகளாக மழையின்றி வாட ஆரம்பித்தது. விளைச்சல் குறைந்தது, மழை இல்லை. தானிய கையிருப்பு குறைந்து கொண்டே வந்தது, மழை இல்லை. கோவில்களில் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டன, அப்போதும் மழை இல்லை. யாகங்கள் செய்தும் மழையின் அறிகுறியே இல்லை. பஞ்சம் வந்துவிடுமோ என்ற அச்சம் தலை தூக்கியது. மனிதாபிமானம் மிக்க மன்னன் அவன். எனவே மன்னனின் தூக்கம் தொலைந்தது. துக்கம் அவனை ஆக்கிரமித்தது. நாட்டின் மூத்த குடிமக்களை வரவழைத்து ஆலோசித்தான். குடிமக்கள் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்தார்கள். மன்னா, இதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. நமது நாட்டின் தென்கோடியில் உள்ள புனித வனத்தில் பெருந்தகை தெய்வீக முனிவர் பெருமான் திபாண்டகர் அவர்களது திருக்குமாரர் ரிஷி சிருங்கர் அவர்கள் இங்கு வந்து அவர் வருண பகவானுக்குரிய யாகம் ஒன்றை நடத்தினால் மழை பொழியும். பின் என்ன, நீங்களே சென்று சகல மரியாதையுடன் அவரை அழைத்து வாருங்களேன். மன்னர் விருந்தகியர், மன்னிக்க வேண்டும், அவரை நம்மால் அழைத்து வர இயலாது. அவரது தந்தை விபாண்டக முனிவர் அவரை கண்ணின் இமை போல் காத்து வருகிறார். ரிஷி சிருங்கரை வெளி உலகை காணவே இதுவரை அனுமதிக்கவில்லை. ஆசிரமத்தை விட்டு அவர் வெளியே செல்ல இயலாது. முனிவர் பெருமான் காலையில் நீராடச் செல்லும் போதுதான் ரிஷி சிருங்கரை காண முடியும். அவர் இதுவரை பெண்களை பார்த்ததே இல்லை. எனவே நல்ல அழகிய பெண்களை அங்கு அப்போது அனுப்பி தந்திரமாகத்தான் அவரை அழைத்து வர வேண்டும். இந்த யாகத்தை விபாண்டகர் மகரிஷியை நடத்த இயலாதா? இல்லை மன்னா, கட்டை பிரம்மச்சாரியான பெண் வாசமே அறியாத ரிஷி சருங்கரால் மட்டுமே இது இயலும். சரி, நம் நாட்டின் நலனுக்காக உரிய நடவடிக்கைகளை நீங்களே மேற்கொள்ளுங்கள். அரண்மனையில் இருந்த அழகிய நடன மாதிரிகளை தேர்ந்தெடுத்து இந்த நாட்டிற்கு அவப்பெயர் எதுவுமின்றி செயலாற்றுங்கள். அடுத்த 2 நாட்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிய நடன மாதர் 5 அங்கு அனுப்பப்பட்டனர். விபாண்டகர் ஆசிரமத்திலிருந்து வெளியே செல்லும் வரை மறைந்திருந்தனர். அகன்றதும் தருணம் பார்த்து ரிஷி சிருங்கர் இருந்த இடத்திற்கு சென்று அவரை வணங்கி நின்றனர் அந்த மகளிர். பெண்களையே கண்டறியாத ரிஷி சிருங்கருக்கு அவர்களை கண்டதும் பெரும் அதிசயமாக இருந்தது. அவர் கற்றிருந்த விஷயங்களிலிருந்து அவர்கள் தேவ கன்னிகைகள் என எண்ணிவிட்டார். தேவ கன்னிகைகள் தன்னை வணங்குவதா என்று குழம்பி, தேவ கன்னிகைகளே, இதென்ன அபச்சாரம்? மானுடனான என்னை நீங்கள் தொழுவதா? நான் அன்றோ தங்களை நமஸ்கரிக்க வேண்டும்? அந்த நடன மாதர் தாமும் மானிட பிறவிதான் என்று விளக்கினர். மகா புத்திசாலியான ரிஷி சிருங்கர் அதை உடனே புரிந்து கொண்டு விட்டார். மாமுனிவரே, அங்கத நாட்டு நலனுக்காக தாங்கள் அவசியம் எங்களுடன் வருகை தர வேண்டும். புனிதரான தாங்கள் பாதம் பட்டு எமது நாடு சுபிட்சமடைய வேண்டும் என்று விளக்கி கூறினார்கள். மங்கையரே, சென்று மீண்டும் வருக. எனது தந்தை எம்மை வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார். எனினும் உங்களது நோக்கம் உயரியது. எம்மால் சுபிட்சம் ஏற்பட்டு பல உயிர்கள் பயன்பெறும் என்றால் உமது நாட்டிற்கு வர எனக்கு தடை ஏதும் இல்லை. அடுத்த அரை திங்களில் எமது தந்தையார் ஆலய தரிசனம் மற்றும் புண்ணிய நதி நீராடலுக்காக வெளியே செல்ல உள்ளார். அப்போது வாருங்கள். அதன்படியே அடுத்த சில நாட்களில் ரிஷி சிருங்கர் அங்கத நாட்டின் தலைநகரில் கால் வைத்தார். யாகத்தை முடிக்கும் முன்னரே போதும் போதும் என்ற அளவிற்கு மழை பொழிந்தது. அங்கத நாட்டு மன்னனும் மக்களும் மனம் குளிர்ந்தது. பூமி செழித்தது. அனைவருமே ரிஷியர் சிருங்கராக இருக்க முடியுமா? எனவே பிள்ளைகளுக்கு அளவான சுதந்திரம் தாருங்கள். உலகத்தை புரிய வையுங்கள். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள். கதை தொடர்கிறது. கதை சொன்னவர் எஸ். தண்டபாணி பொள்ளாச்சி. நீங்கள்
இந்த வாராகி வாராகி ஸ்டார் இதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். தொடர்ந்து கதைகளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.